வணக்கம். டிஸ்பெப்சியா, இன்டைஜஷன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். தமிழில் அஜீரணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாய்க்கு வந்த உணவுக்கு வயிறு ஏன் கோபப்படுறது? முதல்ல இதை புரிஞ்சு கொள்ளணும். டிஸ்பெப்சியாங்கிறது அஜீரணங்கிற ஒரு பொதுவான பெயர். இது ஒரு நோய் அல்ல. ஆனால் வயிறு சீராக வேலை செய்யலைங்கிறதுக்கான அறிகுறி. உணவுக்கு பிறகு மேல் பகுதியில் அடி வயிற்றில் ஒரு அசௌகரியம், எரிச்சல், வலிகள், வாந்தி போன்றவைகள்லாம் ஏற்படலாம். வயிறு சொல்றது நீ என்ன மதிக்கலைன்னு. பொதுவான அறிகுறிகள்: மேல் பகுதி வயிற்றில் எரிச்சல் அல்லது வலி, உணவு சாப்பிட்டதும் உடனே நிறைவாக ஒரு உணர்வு, வீக்கம், வாய் வெடிப்பு, வாயு, வாந்தி வருவது போல ஒரு உணர்ச்சி, பசி குறைவு. இது வயிறு பேசும் மொழி, நீ என் மீது கவனம் செலுத்தணும்னு. டிஸ்பெப்சியாவினுடைய வகைகள், அஜீரணத்தின் வகைகள்: ஆர்கானிக் டிஸ்பெப்சியா புண், அமிலம் திரும்புதல் போன்ற நோய்கள் காரணமாக ஏற்படும். ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா வயிறு வேலை செய்யும் முறை தவறுகிறது, ஆனால் வெளிப்படையான பாதிப்பு இல்லை. வயிறு ஏன் கோபப்படுறது? வயிறு ஒரு பாவம் இல்லாத உறுப்பு. அதை தவறாக நடத்தினால் அது நமக்கு அஜீரணம்ங்கிற ஒரு தண்டனையை கொடுக்குது. வயிறு கோபப்படுவதற்கான காரணங்கள்: அதிகமாக சாப்பிட்றது அல்லது வேகமாக சாப்பிட்றது. அதிகம் சாப்பிட்டால் வயிறு சலிப்படையும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. மசாலா, கொழுப்பு, அமிலம் அதிகம் உள்ள உணவுகள். வயிறு ஒரு பசுமை நிலம் போல, அதில் காரம் ஊற்றினால் பயிர் முளைக்காது. காஃபி, மதுபானம், சோடா போன்ற பானங்கள். வயிறு ஒரு பசுமை நிலம் போல, அதில் காரம் ஊற்றினால் பயிர் முளைக்காது. புகைப்பிடித்தால் வாயு மட்டும் இல்லை, வயிறும் வெடிக்கும். மன அழுத்தம் மற்றும் கவலை. மனதுக்கு சுமை இருந்தால் வயிறு வேலை செய்யாது. மனசு அமைதியாக இருந்தால்தான் உடம்பு சீராக இருக்கும். மருந்துகள், குறிப்பாக வலியை குறைக்கும் மாத்திரைகள், ஆன்டிபயாட்டிக்ஸ். மருந்து சாப்பிடும்போது வயிறு நான் என்ன மருந்து கிடையான்னு கேட்கும். ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற பாக்டீரியா தொற்று. இந்த பாக்டீரியா வயிற்றில் குடியிருப்பதால் அஜீரணம் ஒரு அடிக்கடி வரும் விருந்தாளியாக மாறுகிறது. வயிறு ஒரு கலைஞன் போல, அதை மதிக்காமல் அவசரமாக நடத்தினால் அது அஜீரணம் என்ற கலை நிகழ்ச்சியை நடத்தும். உணவுக்கு முன் சிந்தி, உணவுக்கு பிறகு சிரமம் வேண்டாம். சாப்பிடும் பழக்கங்களை சீராக வைத்தால் வயிறு நமக்கு சிரமம் தராது. அஜீரணத்துக்கான இயற்கையான முறைகள்: மருந்து இல்லாமல் வயிறு சிரிப்பதற்கு வழிகள் இருக்கின்றன. இயற்கைதான் நம்முடைய முதல் மருத்துவர். இஞ்சி ஜீரணத்தின் சாம்ராஜ்யம். இஞ்சி வயிற்றை நன்றாக வேலை செய்ய வைக்கும். வாந்தி, வீக்கம், வலி, வாயு ஆல் கான். சாப்பாட்டுக்கு முன் இஞ்சி டீயை குடிக்க அல்லது சிறிது இஞ்சியை தின்று பாருங்க. இஞ்சி இருந்தால் வயிறு சிரிக்கும். 2. சோம்பு வாயு விரட்டும் வீரன். சோம்பு வாயு, வீக்கம், வாயு வெடிப்பு ஆல் கிளியர். சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு மென்று பாருங்க. சோம்பு டீயும் அருமை. எலுமிச்சை நீர் ஜீரணத்தை தூண்டும் ஜாதி. சாப்பாட்டுக்கு முன் வெந்நீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடித்தால் ஜீரண சக்தி தூங்காமல் வேலை செய்யும். எளிமையானது, சுவையானது, பயனுள்ளது. 4. மசாலா மோர் குளிர்ச்சி தரும் குரல். மோர் மற்றும் சீரகம் மற்றும் சிறிது உப்பு ஜீரணத்துக்கு ஜாதி.
வயிறு குளிரும், வாயு குறையும், ஜீரணம் சீராகும். மோர் குடித்தால் மொறுமொறுப்பே இல்லை. சாமாமில்லா டீ, இதே ஒரு வகையான சாமந்தி, சீமை சாமந்தி, ஃபாரின் சாமந்தி. மன அமைதி அல்லது வயிறு அமைதியை கொடுக்கும். மன அழுத்தம் குறைய சாமாமில்லா டீ அருமை. இரவில் குடிக்கலாம், வயிறு சிரிக்கும், மனம் அமைதியாகும். ஆப்பிள் சைடர் வினிகர் அமில சமநிலை வல்லவன். வெந்நீரில் சிறிது ஆப்பிள் சைடர் வினிகர் கலந்து குடித்தால் வயிறு pH சமநிலையாகும். தினமும் சாப்பாட்டுக்கு முன் குடிக்கலாம். ஆர்டிச்சோக் எக்ஸ்ட்ராக்ட் கொழுப்பு ஜீரண நிபுணர். கொழுப்பு வகைகள் ஜீரணமாக ஆர்டிச்சோக் உதவுகிறது. ஹெர்பல் டீ அல்லது சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம். இவையெல்லாம் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்கள். மருந்து இல்லாமல் வயிறு சிரிக்கணும்னா இவைகள் தான் வழி. அடுத்தது, ஜீரணத்தை அடியோடு அடக்கம் வாழ்க்கை முறைகள். நகைச்சுவை தொட்டியுடன். மெதுவாக சாப்பிடு, ரேசிங் போட்டி அல்ல. உணவை மெதுவாக சாப்பிடாமல் நான் 5 நிமிடத்தில் 3 இட்லி 2 தோசை 1 பூரி சாப்பிட்டேன்னு பெருமை பேசிக்காதீங்க. உங்கள் வயிறு ஒரு பிளேட் அல்ல, ஒரு ப்ரௌசர். அதற்கு டைம் தேவை. 2, மன அமைதி, வயிறு அமைதியாக இருக்கட்டும். தினமும் 10 நிமிடம் யோகா செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள். வயிறு நன்றின்னு உங்களுக்கு சொல்லும். மன அழுத்தம் வந்தால் அது நேராக வயிற்றில் தாக்கம். ஸ்ட்ரெஸ் ஸ்பெல்லிங்கிலேயே கேஸ் இருக்கிறது போல. 3, சாப்பாட்டுக்கு பிறகு நட, ஆனால் ஜாகிங் வேண்டாம். சாப்பிட்டதும் நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் கவுச் என்ற கோம்பாவை தவிர்த்து வாக் அண்ட் டைஜஸ்ட் கோம்பாவை தேர்ந்தெடுக்கும். 10 நிமிட நடை போதுமானது. வயிறு தேங்க்யூ பாஸ் என்று சொல்லும். 4, நீர் குடி, ஆனால் உணவுக்குள் நீர்வீழ்ச்சி வேண்டாம். சாப்பிடும்போது 3 கிளாஸ் நீர் குடிக்க வேண்டாம், அது ரைஸ் ஸ்விம்மிங் பூல் ஆகிவிடும். உணவுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து குடிக்கலாம். 5, நேரம் பார்த்து சாப்பிடு. மிட் நைட் பிரியாணி ஒரு குற்றம். இரவு 11:30 மணிக்கு சிறிய பிரியாணி கிரேவிங் வந்தால் அது அஜீரணத்தின் அழைப்பு. உணவுக்கான நேரத்தை ஒரு பஞ்சாங்கம் போல பின்படுத்துங்கள். அஜீரணத்தை பற்றி டாக்டரிடம் பேசுவது வயிறு வலி பேசும் போல இல்லாமல், எப்போது, எங்கே, எப்படி என்பதை சொல்லுங்கள். வயிறு வலிக்குது என்றால் அது ஒரு தலைப்பு. இரவு சாப்பாட்டுக்கு பிறகு, குறிப்பாக காரமான உணவுகளுக்கு பிறகு வயிறு பிடிக்குதுன்னா அது ஒரு கேஸ் ஸ்டடி. வாயால் வந்தது வளரால் போகாது என்று சொல்ல தயங்காதீர்கள், சொல்லுங்கள். வயிறு டைரி வைத்திருங்கள். நீங்கள் சாப்பிட்டது என்ன, எப்போது வலி வந்தது, எவ்வளவு நேரம் இருந்தது, இவையெல்லாம் ஒரு சின்ன டைரி. டாக்டர் பார்த்தோம், அரே இந்த பாட்டி எக்ஸல் சீட்லேயே வைத்திருக்காங்க போலன்னு வியப்பார். அவகாசம் இல்லாத விஷயங்களை தயக்கமின்றி சொல்லுங்கள். வாயு லக்கர லக்கர சத்தம், எரிச்சல், இவையெல்லாம் கடபடா சத்தம், இவையெல்லாம் ஆர்கெஸ்ட்ராவின் ஒரு பகுதி. டாக்டர் கேட்பதற்காகவே இருக்கிறார். ஏன் இப்படி கேட்கிறேன் என்று நீங்கள் கேட்க வேண்டாம். கேள்விகளை கேளுங்கள், ஒரு திருஷ்டி போல. இது மன அழுத்தத்தால் வருகிறதா? நான் தினமும் ஆன்டாசிட் எடுத்தால் பரவாயில்லையா? எனக்கு டெஸ்ட் தேவைதானா? கேள்வி கேட்பவன் அறிவாளி, கேட்காதவன் அஜீரணத்தோடு வாழ்வான். உங்கள் வாழ்க்கை முறைக்கு சொல்லுங்கள். தூக்கம், மன அழுத்தம், உடல் பயிற்சி, நெட்ஃப்ளிக்ஸ் பிரிஞ்ச், இவையெல்லாம் உங்கள் வயிற்றின் நண்பர்கள் அல்லது எதிரிகள். நான் இரவு 11:45க்கு பிரியாணி சாப்பிடுகிறேன் என்றால் அது ஒரு கன்ஃபெஷன் அல்ல, அது ஒரு க்ளூ. ஸ்டேஜ் 6, அஜீரணத்துக்கு உணவாக மருந்து, சாப்பாட்டை சீராக்கும் சிந்தனைகள். உணவே மருந்து, உணவின் நேரம் முக்கியம். காலை உணவை
தவற விடாதீர்கள். அது வயிற்றின் விகடன் மாதிரி தினமும் வர வேண்டும். இரவு உணவை நேரத்தில் சாப்பிடுங்கள். மாலை 7:30 மணிக்கு பிறகு சாப்பிடுவது, 10:30 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சாப்பிடுவது, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காலையில் சாப்பாடு, இரவில் தூக்கம்தான் மருந்து. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஓவர் ஈட்டிங் இஸ் ஓவர் ரேட்டட். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாங்கிற ஆசை இன்னும் கொஞ்சம் வாயுங்கிற தண்டனையாக மாறும். வயிறு ஃபுல்லானதும் மனம் எம்டி ஆகும். காரம், புளி, எண்ணெய் இன்னும் 3 பேராசைகள். காரமான உணவுகள், புளி நிறைந்த குழம்புகள், எண்ணெய் மிகுந்த பொரியல் இவையெல்லாம் அஜீரண கூட்டணி. சுவை என்ற பெயர் சவால் கொடுக்க வேண்டாம். சுவைக்கு அடிமையானவன் வயிற்றுக்கு விலக்காகிறார். சாப்பாட்டுக்கு பின் ஜீரகம், நீர், சில பழக்கங்கள். ஜீரகம், நீர், இஞ்சி, டீ, பச்சை எலுமிச்சை இவை வயிற்றுக்கு நண்பர்கள். கூல்ட்ரிங்க்ஸ் அல்ல, காம் ட்ரிங்க்ஸ் வேணும். உனக்கு பின் ஓய்வு, ஆனால் ஹரிசாண்டல் அல்ல. சாப்பிட்டவுடன் படுக்க வேண்டாம், அது வயிறு வேலை நிறுத்தம். சிறிய நடை சிறந்த நிவாரணம். அஜீரணத்தை பற்றி தவறான நம்பிக்கைகள் உண்மை என்ன? நம்பிக்கை 1, வயிறு வலிக்குதே, ஒரு சோடா குடிச்சா போயிடும். உண்மையில் சோடா வாயுவை அதிகரிக்கலாம். அது வயிறு பார்ட்டி அல்ல, வயிறு புரொட்டஸ்ட். சோடா கொடுத்து அஜீரணம் போச்சு என்றால் அது மழைக்கு குடை மாதிரி தற்காலிகம்தான். பழமொழி, குடித்தால் குளிர்ச்சி, ஆனால் வயிறு குளிர்ந்தால் கஷ்டம். நம்பிக்கை 2, அஜீரணம் வந்தால் சாப்பிடாமல் இருக்கணும். உணவின்றி இருக்கும்போது வயிறு நான் வேலை செய்யலைன்னு ஸ்ட்ரைக்கு போடலாம். பேலன்ஸ் டயட்டை தவிர்த்தால் இன்பேலன்ஸ் தான் வரும். வயிறு வேலை செய்ய வேலை கொடுக்கணும். 3வது நம்பிக்கை, எல்லா வயிறு பிரச்சனைகளுக்கும் ஆன்டாசிட் போகும். ஆன்டாசிட் ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ஆனால் இந்த ஷார்ட்கட்டில் பெத்தோல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு. நம்பிக்கை 4, மூச்சு வாங்க முடியல, இது ஹார்ட் அட்டாக் தான். சில நேரங்களில் அஜீரணம் கூட செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் தரலாம், ஆனால் பயப்படாமல் சரியான டயக்னோசிஸ் தேவை. நம்பிக்கை 5, இது வயிறு பிரச்சனை இல்லை, இது கர்மா. அஜீரணம் ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, ஸ்பிரிச்சுவல் பனிஷ்மெண்ட் அல்ல. பழைய பாவம் என்று பிளேம் பண்ணாமல் புதிய பழக்கம் கொண்டு வாருங்கள். அஜீரணத்துக்கு ஹோமியோபதி மருந்துகளை இப்போ பார்க்கலாம். என்னென்ன ஹோமியோபதி மருந்துகள் எந்த வகையான அஜீரணத்துக்கு கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்வாமிகா 3x-30. சாப்பாட்டுக்கு பிறகு வயிறு கனமாக உணர்வது, எரிச்சல், வாயு, புளிப்பு, வாந்தி, மன அழுத்தம் மற்றும் உட்கார்ந்துட்டே வேலை செஞ்சுட்டே இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் தலைவலி, எரிச்சல் இதெல்லாம். நேற்றம் மோர் 3x-30. சாப்பாட்டுக்கு பிறகு கனமடைதல், வாயு உலர்தல், புளிப்பு, சுவை, நாக்கில் எரிச்சல் மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவு இதெல்லாம். நேற்றம் ஃபாஸ்ட், புளிப்பு தொடர்பான அறிகுறிகள், புளிப்பு, வாந்தி, புளிப்பு மலங்கள், நாக்கின் அடியில் மஞ்சள் பூச்சி இதெல்லாம். நேற்றம் கார்பானிக்கம் 30. சாப்பாட்டுக்கு பிறகு வயிறு கனமடைதல், திரவ சக்கரங்கள், எரிச்சல், செரிமானம் நுண்ணுணர்வாக உள்ளவர்களுக்கு ஏற்றது. அபீஸ் நைக்ரா 3x. வயிற்றில் ஒரு கடினமான பொருள் சிக்கியிருப்பது போல ஒரு உணர்வு, சாப்பாட்டுக்கு பிறகு வலி இதெல்லாம். ருபீனியா 3x-6. நெற்றியில் தலைவலி, அமிலம், ஆசிட் ரெஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கும்போது பயன்படும். கல்கேரியா கார்பானிக்கா 3x-30. அமில ஜீரணத்திற்கு உதவும், புளிப்பு, வாந்தி மற்றும் இதுக்கெல்லாம் மெதுவாக செயல்படும் மெட்டபாலிசம் இருக்கிறவர்களுக்கு ஏற்றது. சல்ஃபர் 3x-30. அடிக்கடி புளிப்பு, வாந்தி, எரிச்சல், வாயு, நாக்கில் பூச்சி மற்றும் தோல் அரிப்பு போன்ற அறிகுறிகள். ஆர்சனிக்கம் ஆல்பம்
குளிர்ந்த உணவுகள், ஐஸ்கிரீம் போன்றவை சாப்பிட்ட பிறகு ஏற்படும் எரியும் வலி, வயிற்று வலி, உணவு விஷம் போன்ற அறிகுறிகளுக்கும் பயன்படும். பிரையோனியா 6. சாப்பாட்டுக்கு பிறகு வயிறு கனமடைதல், தொட்டால் வலி, வாந்தி, கசப்பானவை, சக்கரங்கள், வயிற்றுப்போக்கு, ஆர்சனிக் தவறாக பயன்படுத்தியிருக்க பிறகு ஏற்படும் அறிகுறிகள். லைக்கோபோடியம் 12 to 30. வயிறு வீக்கம், வாயு, சின்ன உணவுக்கு பிறகும் தூக்கமடையும் உணர்வு, புளிப்பு, வாந்தி இவை. கார்போஸ்டாபிலிஸ் வாயு, அமிலம், வீக்கம், கொழுப்பு மற்றும் செறிவான உணவால் ஏற்படும் ஜீரணத்திற்கு ஏற்பட்டது, புளிப்பு, சுவை இவற்றிற்கு. ஆன்டிமோனியம் குரூடம் கொழுப்பு உணவால் ஏற்படும் அஜீரணம், நாக்கில் தடித்த வெள்ளைப்பூச்சி. சைனா 3x to 30. உடல் திரவ இழப்பால், உதாரணம் நோய்க்கு பிறகு டயரியா இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அஜீரணத்தை நோக்கணும் வாயு, கசப்பான சுவை, வயிற்றுப்போக்கிற்கு பிறகு வரக்கூடிய இது வயிற்றுப்போக்கு, வாந்தி, இதுக்கப்புறம் வரக்கூடிய அஜீரணங்கள். பாஸ்பரஸ் 30. அதிக உப்பு உணவால் ஏற்படக்கூடிய புளிப்பு அறிகுறிகள், புளிப்பு, வாந்தி, மலங்கள், வயிற்றில் எரிச்சல். இப்பிகா கூனா முக்கியமாக வாந்தி, தொடர்ச்சியான வாந்தி அல்லது வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு, நாக்கு சுத்தமாக இருந்தால் கூட இருக்கும். காலிமியூரியாட்டிக்கம் 6 to 200. கொழுப்புணவால் ஏற்படக்கூடிய அஜீரணம், நாக்கில் வெள்ளைப்பூச்சி, மெதுவான செரிமானம். நெக்ஸ்மோசெஸ்டா அமில ஜீரணம், அமில அஜீரணம், பகலில் தூக்கம் வர போல ஒரு உணர்வு, சாப்பாட்டுக்கு பிறகு தூக்கம் வர்றது, செறிவான கொழுப்பு உணர்வுகளோடு தொடர்புடையது. ஹீபாசல் புளிப்பு, வாந்தி, மலங்கள், குறிப்பாக கொழுப்பு உணர்வுக்கு பிறகு வாந்தி உணர்வு, தலைவலி, புளிப்பு, வியர்வைகள் கூட இருக்கலாம். ஒவ்வொரு மருந்தும் ஒரு வயிற்று கதையை சொல்லுங்க. முக்கியமான அறிகுறிகளுடைய பொருந்தக்கூடிய மருந்தை நாம் கொடுக்கறது தான் அதுக்கு சரியான தீர்வு. மீண்டும் இன்னொரு முறை வேறு ஒரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.